வணக்கம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வெள்ளாளகுண்டம் கிராமத்தில் செல்லியா கோயில் பின்புறம் உள்ள குள்ளங்கோல் ஓடை என்பது இதுதான் இந்த ஓடையினுடைய தோற்றம். இந்த ஓடையை மறித்து அதாவது கழிவு நீர் சுத்திகரிப்பு தொட்டி என்பதை கட்டியுள்ளார்கள். இது பார்த்தீங்கன்னா ஓடை, இது பெரிய ஓடை. இந்த ஓடையை தடுத்து கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டி என்கின்ற பெயரில் இந்த ஓடையவே நீர்வழி பாதையை மறித்து கழிவுநீர் தொட்டி கட்டப்பட்டுள்ளது. இதில் தண்ணி நீர்வழி பாதையில் மழை பெய்தால் மழை நீர் வரக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. இது ஃபுல்லாக பார்த்து என்றால் அடைக்கப்பட்டுள்ளது. இதுதான் இந்த கழிவுநீர் வடிகால் தொட்டி. இதில் தண்ணீர் வெளியில் போவதற்கான பைப்பு இதுதான். இதில் பார்த்தீங்க என்றால் இதுதான் டிச்சி தண்ணி நிற்பதற்கான ஒரு சின்ன தொட்டி. இது பார்த்தீங்க என்றால் இது பெரிய ஓடை. இது ஒரு ஓடை. அதேபோல் இதுவும் ஒரு ஓடை. சுமார் பலாயிரக்கணக்கான தண்ணீர் இந்த ஓடையில் செல்லும். இதை மறித்து அவர்கள் இந்த தொட்டி கட்டியுள்ளார்கள். இதனுடைய தோற்றம் என்னவென்றால், தற்போது பார்க்கிறீர்கள், அந்த காணொளியில் பார்க்கிறீர்களே, இந்த மலையிலிருந்து ஸ்டார்டிங், இதிலிருந்து இந்த மலை, அதேபோல் இந்த மலை எல்லா மலையில் இருந்தும் வர நீர் அனைத்தும் இந்த பாதை வழியாகத்தான் செல்லும். ஆனால் இந்த பாதையை தடுத்து நிறுத்தி ஒரு கழிவுநீர் வடிகால் தொட்டி என்பதை இந்த ஓடையில் கட்டியுள்ளார்கள். மழை நீர் போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக உள்ளது. ஆகவே இது பார்த்தீர்கள் என்றால் குடியிருப்பு உள்ளது, ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் உள்ளது. அதேபோல் இந்த குடியிருப்புக்கான நிலங்கள் உள்ளது. அதேபோல் இந்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால் கிணறு உள்ளது. இது அனைத்தும் மழை நீர் வந்தால் முற்றிலும் சேதமடையும், உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து ஏற்படும் நிலையில் இந்த கழிவுநீர் தொட்டி கட்டப்பட்டு உள்ளது. இதை குறித்து ஆய்வு நடத்துமாறு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துகிறோம்.